ஹாய் எவ்ரி ஒன், நம்ம சேனல் வேஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து நம்ம நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி, அதுக்கப்புறம் வந்து குளோபல் மார்க்கெட்ஸ் இதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் செக்டார் வைஸ் வந்து நம்ம பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா யூஎஸ் விக்ஸு. ஸோ யூஎஸ் விக்ஸு வந்து லாஸ்ட் 2 வீக்ஸாகவே நம்ம சொல்லிகிட்டு இருந்தோம் யூஎக்ஸ் விக்ஸ் வந்து இங்கே சப்போர்ட் எடுக்கிற மாதிரி இருக்குன்ட்டு. ஸோ அதுக்கப்புறமே பார்த்திங்கன்னா நல்லா வந்து இந்த இது பார்த்திங்கன்னா இன்சைட் பார் கேண்டில். ஸோ இங்கேருந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து நல்லா வந்து ஷூட்டப் ஆகிருக்கு. ஸோ இதோட கம்ப்ளீஷன் பார்த்திங்கன்னா இங்கே வரைக்கும் போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது, 32 வரைக்கும் போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது யூஎஸ் விக்ஸு. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டவ் ஜோன்ஸு. ஸோ டவ் ஜோன்ஸ் வந்து நேற்று வந்து எப்படி முடிஞ்சிருக்குன்ட்டு பார்த்துடலாம். ஸோ டவ் ஜோன்ஸ் வந்து டே சார்ட்டில் வந்து பார்த்தோன்னா வந்து ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் வந்து நமக்கு தெரியுது. ஸோ அதோட கம்ப்ளீஷன் இங்கே வரைக்கும் இருக்குது. ப்ளஸ் வந்து இந்த ட்ரெண்ட் லைனோட சப்போர்ட்லாம் பார்த்திங்கன்னா இங்கே தான் இருக்குது. ஸோ அதனால் இந்த ரீஜனில் வந்து சப்போர்ட் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இது டவ் ஜோன்ஸை பொறுத்த வரைக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நேஷ்டாக். ஸோ நேஷ்டாக் வந்து அதுவும் ஹெட் அண்ட் ஷோல்டர் தான், பட் ஆனால் அது கம்ப்ளீட் ஆன மாதிரி இருக்குது. ஸோ மேபி இனிமேல் வந்து நிஃப்டி ஐடிக்கு வந்து அந்தளவுக்கு ஃபால் இருக்காதுங்கிற மாதிரி நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ இங்கே வந்து சப்போர்ட் எடுத்திருக்கு. இங்கே வந்து தேர்ஸ்டேவே பார்த்திங்கன்னா வந்து இந்த லோ தான் லோ, அதுக்கு அந்த லோவை தாண்டி பார்த்திங்கன்னா கீழே போகல இங்கே. ஸோ இங்கேருந்து நேஷ்டாக் வந்து இங்கேயே பார்த்திங்கன்னா சப்போர்ட் எடுக்கிற மாதிரி வந்து இருக்குது. ஸோ அதனால் வந்து நிஃப்டி ஐடி இனிமேல் அந்தளவுக்கு விழாதுங்கிற மாதிரி ஒரு ஹோப் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளோட இந்தியன் மார்க்கெட்டுக்கு போயிடலாம். இந்தியன் மார்க்கெட்டில் இந்தியா விக்ஸ் ஃபஸ்ட்டு. ஸோ இந்தியா விக்ஸ் பார்த்திங்கன்னா நல்லா பிரேக் அவுட் ஆகிருக்கு. ஸோ இப்போ வீக்லி டைம் ஃப்ரேமில் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி இந்த விக்ஸ் இந்த ட்ரெண்ட் லைன் பக்கத்தில் பார்த்திங்கன்னா க்ளோஸே வந்ததில்லை, பட் ஆனால் இந்த தடவை பார்த்திங்கன்னா க்ளோஸ் வந்திருக்கு. ஸோ அது வந்து ஒரு பேட் சைனு. ஸோ இங்கெல்லாம் பார்த்திங்கன்னா கிட்டே நல்லா வந்து நிறைய விக்ஸ் தான் அதிகமாக ஃபார்ம் ஆகிருந்தது, பட் ஆனால் இப்போ வந்து இங்கே பார்த்திங்கன்னா க்ளோஸ் வந்திருக்கு. ஸோ யூஎஸ் விக்ஸுக்கு வந்து அதுக்கு வந்து பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு ஸ்பேஸ் இருக்குது. ஸோ நம்ம இதுவும் பார்த்திங்கன்னா ட்ரையாங்கிள் பிரேக் அவுட்டாக இருக்குது, ரெடியாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ அது வந்து ஒரு வீக்னஸாக தான் நம்ம பார்க்க முடியும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நிஃப்டி. ஸோ நிஃப்டியில் வந்து பார்த்திங்கன்னா வீக்லி டைம் ஃப்ரேம் இதில். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த வாரம் பார்த்திங்கன்னா நல்ல ரிஜெக்ஷன் வந்திருக்கு. அந்த ஹையர் எண்டிலேருந்து பார்த்திங்கன்னா நல்ல ரிஜெக்ஷன் வந்திருக்கு. ஸோ டே டைம் ஃப்ரேமில் வந்து பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு தெரியும். ஸோ லாஸ்ட் வீக்கே நம்ம சொல்லியிருந்தோம் ஹெட் அண்ட் ஷோல்டர் வந்து ஆக்டிவாக இருக்குன்ட்டு. ஸோ அன்றைக்கி டியூஸ்டே நடந்த ரேலியில் பார்த்திங்கன்னா அந்த ஹெட் அண்ட் ஷோல்டர் வந்து ஃபால்ஸ் பிரேக் அவுட் ஆன மாதிரி இருக்குது. பட் ஆனால் இந்த நெக்லைனோட ஹையர் எண்டில் பார்த்திங்கன்னா அந்த இது பார்த்திங்கன்னா பிரேக் அவுட்டே ஆகலை. ஸோ அங்கே வரைக்கும் வந்து நல்லா போயிட்டு, ஸோ இது வந்து ஒரு ட்ராப் மாதிரி தான் வந்து எனக்கு தோணுது. ஸோ இந்த ஹெட் அண்ட் ஷோல்டர் இந்த நெக்லைன் வந்து நல்லா பிரேக் அவுட் ஆகிற பட்சத்தில் பார்த்திங்கன்னா இதோட மொமெண்டம் வந்து ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஸோ அது அந்நேரம் பார்த்திங்கன்னா வந்து 16,500 வரைக்கும் வர சான்ஸ் இருக்குது. ஸோ நம்மளோட டார்கெட் பார்த்திங்கன்னா 16,800 இந்த பிங்க் கலர் ரெக்டாங்கிள் பாக்ஸ் லைன் இருக்குது. ஸோ இங்கே தான் மல்டிபிள் சப்போர்ட்லாம் ஆக்டாக இருக்குது. அதனால் கண்டிப்பாக இங்கே வந்து ஒரு சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகும். அதுக்கப்புறம் இன்னொரு விஷயமும் வந்து நான் பார்த்தேன். ஸோ இது பார்த்திங்கன்னா கேன் ஃபேனு. ஸோ இது வந்து investing.comல வந்து நான் இது பண்ணி வச்சுருக்கேன். ஸோ கேன் ஃபேன் படி பார்த்திங்கன்னா இங்கே பார்த்திங்கன்னா நிறைய ரிஜெக்ஷன் வந்திருக்கு. ஸோ இந்த இடத்துல ஒரு ரிஜெக்ஷன், அதுக்கப்புறம் இந்த வாரம் வேறு ஒரு ரிஜெக்ஷன். அன்றைக்கி நான் இந்த இடத்துலேருந்து இது பிரேக் அவுட் ஆனோன்னே வந்து இது பிரேக் அவுட் ஆயிருன்னு நினச்சதேன். பட் ஆனால் இதுக்கு மேலே ஒரு ஓப்பன் அண்ட் க்ளோஸே வரவே இல்லை. இந்த இதெல்லாம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், இதுக்கு மேலே ஓப்பன் அண்ட் க்ளோஸே வரவே இல்லை. இதுக்குள்ளேயே தான் வந்து இருக்குது, அந்த புல்லிஷோட இதுக்குள்ளேயே தான் பார்த்திங்கன்னா இருக்குது. தேர்ஸ்டே வந்த அந்த கேண்டிலோட ஹை அண்ட் லோக்குள்ளே தான் வந்து ஃப்ரைடே வந்த இது இருக்குது. ஸோ நல்ல ரிஜெக்ஷன் வந்து இதில் தெரியுது. இதுலேயும் ஹெட் அண்ட் ஷோல்டர் வந்து ஆக்டிவாக தான் இருக்குது. ஸோ ஹெட் அண்ட் ஷோல்டர் வந்து ஸ்டில் ஃபோக்கஸில் தான் இருக்குது. ஸோ அதனால் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கிறது நல்லது. ஸோ இப்போ டே சார்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு நல்லா தெளிவாகவே தெரியும். ஸோ இந்த இடத்துல அன்றைக்கி வந்ததே பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த லைனோட இந்த ரெசிஸ்டன்ஸை பிரேக் அவுட் பண்ணலை.
ஸோ அது பிரேக் அவுட் பண்ணியிருந்தாலாவது வந்து நம்ம நினச்சிருக்கலாம். ஸோ இப்போ மறுபடியும் பார்த்தீங்கன்னா ஹெட் அண்ட் ஷோல்டர் ஃபோக்கஸில் தான் இருக்குது. ஸோ இப்போ இந்த பேரல் சேனலுக்குள்ளே வந்துருச்சு. ஸோ அதனால் வந்து இது வந்து இங்கே வரைக்கும் வந்து வர்றதுக்கு வந்து வாய்ப்பு இருக்குது. 17,300 வரைக்கும் பார்த்திங்கன்னா வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த நெக்லைன் இதுக்கு கீழே வந்து பிரேக் அவுட் ஆகிடுச்சுன்னா அதோட மொமெண்டம் ஃபாஸ்ட்டாக. ஸோ அதனால் அதோட டார்கெட் கம்ப்ளீஷன் பார்த்திங்கன்னா இங்கே வரைக்கும் இருக்குது. ஸோ 16,700 800 அந்த ஜோனில் வந்து ஒரு நல்ல சப்போர்ட் இருக்குது. ப்ரீவியஸாக இங்கே ஆக்ட் ஆனது. ஸோ அது வந்து ஒரு நல்ல இதாக இருக்கும். ஸோ இப்போ ஃபிபனோச்சி லெவலில் நம்ம வந்து பார்த்தோம்னா இன்னும் நமக்கு வந்து ஒரு நல்ல தெளிவான ஐடியா கிடச்சிரும். ஸோ வீக்லி டைம்லையும் வச்சிடலாம். ஸோ வீக்லி டைமில் வந்து பார்த்திங்கன்னா ஸோ அந்த லாஸ்ட் வீக்கே பார்த்திங்கன்னா இந்த டார்கெட் அச்சீவ் ஆகிட்டு பார்த்திங்கன்னா மறுபடியும் பார்த்திங்கன்னா வந்து மேலே வந்திருக்கு. ஸோ இந்த வீக் வந்து நல்லா பார்த்திங்கன்னா தெரியும் மேலே வந்திருந்தாலுமே அதோட ஓப்பன் அண்ட் க்ளோஸ் வந்து லாஸ்ட் வீக் உண்டான அந்த ஓப்பன் அண்ட் க்ளோஸுக்கு கீழே தான் இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம எப்படி வந்து இது புல்லிஷ்ன்ட்டு வந்து நம்ம கன்சிடர் பண்ண முடியும்? இந்த இதெல்லாம் பார்த்திங்கன்னா தெரியும். இது ஓப்பனும் இது க்ளோஸு, அந்த க்ளோஸ்க்கு கீழே தான் ஓப்பன் அண்ட் க்ளோஸே இருக்குது. அப்படின்னா வந்து நல்ல பேரிஷ் மூமெண்டம் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்க மாதிரி இருக்குது. ஸோ இப்போ ஆஸ் பர் ஃபிபனோச்சி படி பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் டார்கெட் பார்த்திங்கன்னா வந்து 16,900. ஸோ நம்மளோட 16,800 இங்கே இருக்குது. ஸோ வந்து ஸோ வீக்னஸ் தான் வந்து நிஃப்டியும். ஸோ அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா பேங்க் நிஃப்டி போயிடலாம். ஸோ பேங்க் நிஃப்டி வந்து பார்த்திங்கன்னா ஸோ பேங்க் நிஃப்டி பார்த்திங்கன்னா வந்து இந்த சப்போர்ட்டெல்லாம் பார்த்திங்கன்னா ரீடெஸ்ட் பண்ணிவிட்டு நல்லா ஒரு இதில் இருக்க மாதிரி இருக்குது. ஸோ பேங்க் நிஃப்டியில் அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா வீக்னஸ் வந்து பார்த்திங்கன்னா தெரியலை. இந்த ட்ரெண்ட் லைன் வந்து இதாகிட்டு ஸோ இங்கே பார்த்திங்கன்னா பிரேக் அவுட் ஆகிட்டு இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு நல்ல சப்போர்ட்ஸ்லாம் இருக்குது. ஸோ இங்கே பார்த்திங்கனாலே தெரியும் இந்த இதெல்லாம் இங்கே பார்த்திங்கன்னா வந்து அந்த ஒரு ரெசிஸ்டன்ஸு, அடுத்து இங்கே பார்த்திங்கன்னா சப்போர்ட்டு, அதுக்கப்புறம் மறுபடியும் இதை பிரேக் அவுட் ஆகிட்டு இதை ரீடெஸ்ட் பண்ணியிருக்கு. ஸோ இப்போ என்ன பண்ணுதுன்னா அந்த ரெசிஸ்டன்ஸை பார்த்திங்கன்னா பிரேக் அவுட் ஆகிட்டு ரீடெஸ்ட்டு வந்து நல்லா பண்ணிவிட்டு வந்து மேலே போகிற மாதிரி வந்து எனக்கு தெரியுது. ஸோ பேங்க் நிஃப்டி வந்து கொஞ்சம் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்க மாதிரி இருக்குது. ஸோ இதுக்கு நம்ம ட்ரெண்ட் லைன் போட்டு பார்த்தாலுமே ஒரு தெளிவான ஐடியா வந்து நமக்கு வந்து கிடைக்கும். ஸோ இன்னும் இது வந்து சப்போர்ட் அந்த இதிலெல்லாம் பார்த்திங்கன்னா இன்னும் பார்த்திங்கன்னா வந்து ப்ரீச் ஆகலை. இது இப்போ இதுக்கு வந்து நம்ம ட்ரெண்ட் லைன் போட்டோம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இப்போ வந்து கரெக்டாக அந்த இதில் சப்போர்ட் எடுத்துகிட்டு தான் வந்து இது வந்து போகுது. ஸோ நிஃப்டியில் ஃபார்ம் ஆன ஹெட் அண்ட் ஷோல்டரை விட வந்து பேங்க் நிஃப்டியில் வந்து பார்த்திங்கன்னா நல்ல புல்லிஷாக தான் இருக்குது. ஸோ நிஃப்டியை விட பேங்க் நிஃப்டி வந்து கொஞ்சம் புல்லிஷோட தான் இருக்க மாதிரி இருக்குது. ஸோ இப்போ வந்து நிஃப்டியில் நம்ம பார்க்கும்போது பாருங்களேன், அந்த ட்ரெண்ட் லைனுக்குள்ளே இந்த பேரல் சேனலுக்குள்ளே பார்த்திங்கன்னா அந்த மிட் பாயிண்ட்டுக்குள்ளே வந்துருச்சு. பட் ஆனால் பேங்க் நிஃப்டி பார்த்திங்கன்னா இந்த இதோட அந்த இதில் சப்போர்ட் எடுத்துகிட்டு மேலே தான் இருக்குது. ஸோ அப்போனா எந்த அளவுக்கு பேங்க் நிஃப்டி கொஞ்சம் புல்லிஷாக இருக்குன்ட்டு பார்த்துக்கோங்க. ஸோ வந்து ஸ்விங் ட்ரேட்லாம் இது பண்ணுறவங்க பேங்க் நிஃப்டிலாம் வந்து நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணலாம். நல்லா சப்போர்ட் எடுத்துகிட்டு போகிற மாதிரி தான் வந்து அந்த பேங்க் நிஃப்டி வந்து இருக்குது. ஸோ அதனால் இது கான்சன்ட்ரேட் பண்ணலாம். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா ரிலையன்ஸ் பார்த்துடலாம். ஸோ ரிலையன்ஸ்லாம் வந்து நம்ம பார்த்தோம்னா வந்து அதாவது வந்து நல்ல லோயர் எண்டில் வச்சுருக்காங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா ஹெட் அண்ட் ஷோல்டர் பிரேக் அவுட் ஆன மாதிரி தான் வந்து எனக்கு தெரியுது. இது ஆக்சுவலாக எப்போயோ பிரேக் அவுட் ஆயிடுச்சு. ஸோ இந்த இதிலலாம் வந்து பார்த்திங்கனாலே இது வந்து நல்லா தெரியும். ஸோ பிரேக் அவுட் ஆகிட்டு ரீடெஸ்ட் பண்ண தான் இங்கே போயிருக்கேன். ஸோ இதோட டார்கெட் பார்த்திங்கன்னா இங்கே வரைக்கும் இருக்குது. ஸோ 2400 வரைக்கும் வந்து வர்றதுக்கு வந்து வாய்ப்பு இருக்குது. ஸோ ரிலையன்ஸ் வாங்கினவங்க 2400 ரேஞ்ச் வந்து நல்ல பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி. அதுக்கப்புறம் இண்டிசேஸ் வந்து போயிடலாம். ஸோ இண்டிசேஸில் வந்து பார்த்திங்கன்னா ஸோ நிஃப்டி ஸ்மால் கேப்பு அண்டு மிட் கேப்பை தவிர வேறு எந்த இண்டிசேஸுமே வந்து சரியாக இருக்க மாதிரி தெரியலை. ஸோ நிஃப்டி ஸ்மால் கேப்லாம் பார்த்திங்கன்னா இந்த பேரல் சேனல்லாம் பிரேக் அவுட் ஆகிட்டு நல்லா புல்லிஷ் மூமெண்டமோட பார்த்திங்கன்னா வெளியே வந்திருக்கு. ஸோ இது பார்த்திங்கன்னா நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மிட்
இது. ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா, ஸோ லாஸ்ட் வீக்கே வந்து வந்து நல்ல புல்லிஷ் மொமெண்டம் தெரிஞ்சது. ஸோ வந்து இந்த வீக் பார்த்தீங்கன்னா, நான் வந்து நல்ல புல்லிஷ் மொமெண்டம் வந்து நல்லா தெரியுது. ஸோ அதனால் நிஃப்டி ஸ்மால் கேப், மிட் கேப் வந்து இது பண்ணலாம். அதுக்கப்புறம் வந்து நிஃப்டி பேங்க்கு புல்லிஷாக இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் நிஃப்டி மீடியா வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து ட்ரெண்ட் ரிவர்சல் மாதிரி வந்து எனக்கு தெரியுது. ஸோ அந்த ட்ரெண்ட் லைன்லாம் பிரேக் அவுட் ஆகிட்டு ரீடெஸ்ட் அந்த சப்போர்ட்டர் பார்த்திங்கன்னா இப்போ பார்த்திங்கன்னா ரெசிஸ்டன்ஸாக இருக்குது. இங்கே இருந்த சப்போர்ட்டு இதெல்லாம் பார்த்திங்கன்னா இப்போ வந்து வந்து ரெசிஸ்டன்ஸாக இருக்குது. ஸோ அதனால் நிஃப்டி மீடியா வந்து கொஞ்சம் வீக்னஸ் தான். அதுக்கப்புறம் எஃப்எம்சிஜி. ஸோ எஃப்எம்சிஜி வந்து இந்த இடத்துலலாம் வந்து பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு தெரியும். ஸோ மந்த்லி டைம் ஃப்ரேம் வந்து வைக்கிறேன். இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து முக்கியமான ஏரியா இது. ஸோ இந்த இடத்துல இது கிட்டேயே வந்து நல்லா தான் வந்திருக்கு. அந்த மந்த்லி கேண்டில்லாம் பார்த்திங்கன்னா நல்லா இதோடு தான் வந்திருக்கு. ஸோ வீக்லி இதுவும் வந்து பார்த்திங்கன்னா வந்து அந்த ட்ரெண்ட் லைனுக்குள்ளே தான் வந்திருக்கு. அட்லீஸ்ட்டு கொஞ்சம் மேலே வந்திருந்தாலும் அது கொஞ்சம் வந்து நல்லாயிருக்கும். ப்ளஸ் வந்து இன்னொன்று பார்த்திங்கன்னா எனக்கு என்ன தோணுதுன்னா, இந்த கன்சால்டேஷன் பிரேக் அவுட் ஆன மாதிரி தெரியுது. ஸோ எஃப்எம்சிஜியில் பார்த்திங்கன்னா இந்த 4 வீக்ஸ் நடந்த கன்சால்டேஷன் பார்த்திங்கன்னா பிரேக் அவுட் ஆன மாதிரி இருக்குது. அதனால் இந்த வாரம் எஃப்எம்சிஜி வந்து இந்த ட்ரெண்ட் லைனை வந்து பிரேக் அவுட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிற மாதிரி வந்து எனக்கு தெரியுது. ஸோ இங்கே பார்த்திங்கன்னா ஒரு கன்சால்டேஷன் வந்து போயிட்டு அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நல்லா பிரேக் அவுட் ஆகிருக்கு. அதனால் நிஃப்டி எஃப்எம்சிஜி வந்து நம்ம கொஞ்சம் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நிஃப்டி ஆட்டோ. ஸோ நிஃப்டி ஆட்டோவும் அப்படி தான் வந்திருக்கு. பட் ஆனால் இங்கே வந்து கன்சால்டேஷன் அந்தளவுக்கு நடந்த மாதிரி தெரியலை. எஃப்எம்சிஜியில் நடந்த அளவுக்கு கன்சால்டேஷன் நடந்த மாதிரி தெரியலை. ஸோ இதில் செக் பண்ண ஸ்டாக்ஸ்லாம் பார்த்திங்கன்னா அசோக் லேலாண்டு, எஸ்காட்ஸு அந்த 2 ஸ்டாக்கை தவிர மற்ற எதுவும் ரொம்ப, அப்புறம் டிவிஎஸ் மோட்டார் இந்த இதை தவிர மற்ற எதுவும் ரொம்ப பெர்ஃபார்ம் பண்ணுற மாதிரி வந்து தெரியலை. ஸோ இதில் வந்து டே சார்ட்டில் வந்து பார்த்தோன்னா வந்து நமக்கு இன்னும் நல்லா தெளிவாக தெரிஞ்சிடும். இந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட் ஆகிட்டு இந்த இடத்துல வந்து ரீடெஸ்ட் தான் பண்ண போகிற மாதிரி வந்து எனக்கு தெரியுது. ஸோ இங்கே ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் ஃபார்ம் ஆன மாதிரி இருந்தது. பட் ஆனால் இதுக்கு மேலே வந்து இப்படி போயிருக்கு. ஸோ இந்த வீக் வந்து இதுக்கு மேலே வந்து ஓப்பன் அண்ட் க்ளோஸ் வந்தால் தான் வந்து அட்லீஸ்ட் க்ளோஸாக வரணும். அப்போ தான் வந்து நம்ம கன்சிடர் பண்ண முடியும். இதில் பார்த்திங்கன்னா அந்த க்ளோஸ் வந்தாலுமே அந்த ட்ரெண்ட் லைனுக்குள்ளே தான் பார்த்திங்கன்னா கரெக்டாக வந்து வச்சுருக்காங்க. ஸோ அதனால் இது ஒரு புல்லிஷ் மொமெண்டமாக நம்ம எடுத்துக்க முடியுமான்ட்டு எனக்கு தெரியல. ஸோ எஃப்எம்சிஜி நல்லா இருக்குது. ஏன்னா கன்சால்டேஷன் பிரேக் அவுட் ஆகிருக்கு. அதனால் அதை நம்பலாம். ஆனால் நிஃப்டி ஆட்டோ வந்து அந்தளவுக்கு எனக்கு தெரியல. அதுக்கப்புறம் நிஃப்டி ஐடி பார்த்திங்கன்னா இங்கே தான், ஏன்னா இது வந்து ஒரு ப்ரைஸ் என்கேஜ்மெண்ட் ஏரியா. ஸோ முன்னாடியே நம்ம சொல்லணும் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஃபேஸ் பண்ணலான்ட்டு. ஸோ இங்கே ஃபேஸ் பண்ணிவிட்டு இந்த இடத்துல வந்து நிஃப்டி ஐடியில் வாங்கணும்னு நினைக்கிறவங்களாம் இந்த இடத்துல வந்து நம்ம வாங்கலாம். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா அதோட டார்கெட் இங்கே வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ நிஃப்டி ஐடி வந்து அந்த லோயரில் வாங்கணும்னு நினைக்கிறவங்களாம் வாங்கலாம். ஸோ ஃபார்மா ஹெல்த்துக்காரெலாம் ரொம்ப ஒஸ்ட்டாக தான் இருக்குது. ஸோ அதெல்லாம் ட்ரெண்ட் லைன்லாம் வந்து பிரேக் அவுட் ஆகி ரொம்ப கீழே வந்துருச்சு. ஸோ ஃபார்மாலாம் வந்து ரொம்ப வீக்னஸ் தான். இந்த ஸ்டாக்ஸ்லாம் போகாமல் இருக்கிறது தான் இப்போதைக்கு நல்லது. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா நிஃப்டி மெட்டலும் பார்த்திங்கன்னா கான்சன்ட்ரேட் பண்ணலாங்கிற மாதிரி தான் வந்து இருக்குது. ஸோ இதுலேயும் வந்து எந்த ரிவர்சலும் பார்த்திங்கன்னா தெரியவே இல்லை. ஸோ நல்ல புல்லிஷ் மொமெண்டமோடு தான் வந்து இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ எந்த வித ரிவர்சலும் பார்த்திங்கன்னா இதில் தெரில. ஸோ இது பார்த்திங்கன்னா ஹெட் அண்ட் ஷோல்டர் இன்வெர்ட் ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் ஃபார்ம் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ நிஃப்டி மெட்டல் வந்து கொஞ்சம் நல்லா தான் இருக்கிற மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரியாலிட்டி செக்டர் வந்து நல்ல புல்லிஷாக இருக்குது. ஸோ ரியாலிட்டி செக்டர் வந்து இந்த இடத்துலலாம் பார்த்திங்கன்னா ஒரு ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு ட்ரெண்ட் லைன் போகுது. இந்த ட்ரெண்ட் லைன் இங்கே பார்த்திங்கன்னா வந்து ரெசிஸ்டன்ஸ் எடுத்திருக்கு. அதுக்கடுத்து மறுபடியும் இந்த ட்ரெண்ட் லைனுக்குள்ளேயே வந்துருச்சு. இந்த ட்ரெண்ட் லைனுக்குள்ளே வந்தால் அதோட டார்கெட் வந்து இந்த ட்ரெண்ட் லைன் வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த இதில் பார்த்திங்கன்னா இந்த ட்ரெண்ட் லைனுக்குள்ளே வந்துட்டு இங்கே பார்த்திங்கன்னா ரீடெஸ்ட்டு வந்து நல்லா எடுத்த மாதிரி இருக்குது. ஸோ அதனால் வந்து நிஃப்டி ரியாலிட்டியை வந்து நம்ம ஃபோக்கஸ் பண்ணலாம். ஸோ அடுத்து பிஎஸ்சி பேங்க்கு.
ஸோ பிஎஸ்சி பேங்க்கும் பார்த்தீங்கன்னா நல்லா தான் இருக்குது. ஸோ எந்த வித இதுவுமே வந்து இதில் தெரியலை. ஸோ அதோட ஆல் டைம் ஹை கிட்டே தான் பார்த்தீங்கன்னா வந்து பிஎஸ்சி பேங்க்கு வந்து இருக்குது. ஸோ பிஎஸ்சி பேங்க்கும் இது பண்ணலாம். ஸோ ஸோ இந்த வாரம் ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய செக்டார்ஸ் பார்த்தீங்கன்னா நிஃப்டி பேங்க்கு, அதுக்கப்புறம் எஃப்எம்சிஜி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரியாலிட்டி. ஸோ நிஃப்டி ஆட்டோ அந்த அளவுக்கு எனக்கு ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கு எனக்கு வந்து கான்ஃபிடென்ஸ் வரல. ஏன்னா வந்து சில அடிஷ்னல் கன்ஃபர்மேஷன்லாம் தேவை. பட் ஆனால் வந்து அந்த மாதிரி எதுவுமே தெரியல. ஆனால் வந்து பிரேக் அவுட்டில் பார்த்தீங்கன்னா எஃப்எம்சிஜி செக்டார் வந்து நிறைய செக்டார் பிரேக் அவுட் ஆகிருக்கு. ஸோ அதனால் எஃப்எம்சிஜி, நிஃப்டி பேங்க்கு வந்து கான்சன்ட்ரேட் பண்ணுறது நல்ல இதுவாக இருக்கும். ப்ளஸ் ஸ்மால் கேப், மிட் கேப், இந்த 4 செக்டார் மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணுறது நல்ல இதுவாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ மக்களே.